என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். மதுரையில் விஜய் அவர்கள் நடத்திய மாநாடு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு? குறிப்பாக விஜய் அவர்கள் பேசிய அந்த பேச்சுக்கள் கிட்டத்தட்ட 30-35 நிமிடங்கள் வரைக்கும் பேசியிருக்காரு. அந்த பேச்சில் இருக்கிற விஷயங்கள் என்ன, அதை கூர்ந்து கவனிக்கும் போது என்னெல்லாம் தெரியுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போங்க. போன தடவை அவர் பேசும்போது ஒரு அந்த மாநாட்டில் விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசும்போது அவர் குறிப்பிடவே இல்லைங்க. அதுக்கப்புறமா இன்னொரு கூட்டத்தில் பேசும்போது நான் ஏதோ பேர் சொல்கிறதுக்கு பயப்படுறேன் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. உடனே முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு சொன்னார், ஞாபகம் இருக்குங்களா? சரி, இந்த தடவை அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அதை எப்படி நாம் பார்க்க வேண்டியிருக்கு, என்னெல்லாம் அவர் வாதிடுறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மதுரை பாரபத்தியில் நடந்த விஜய் அவர்களுடைய 2வது மாநாட்டில் 2 விஷயத்தை பற்றி அவர் முக்கியமாக பேசுகிறாரு. இன்னும் சொல்லப்போனால் 2 பேரை பற்றி அவர் முக்கியமாக பேசுகிறாரு. போன தடவை எப்படி மோடிஜி அவர்களே அப்படின்னாரு இல்லையா, அதே போல் இந்த தடவையும் மோடிஜி அவர்களே நீங்கள் 10 வருஷமாக ஆட்சி பண்ணிட்டு இப்போ 11வது வருஷமாக ஆட்சி அமைச்சிருக்கீங்களே, இஸ்லாமியர்களுக்கு எதிராக நீங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்களே, இது சரியா மோடிஜி அப்படின்னு கேட்குறேன். பெரிய விஷயம்ல. அதே போல் நாங்கள் கேட்குறது இதுதான், நீட்டு விலக்கு கொடுத்துருங்க. எங்களுக்கு நீட்டுனால பெரிய அபாயங்களை பல மரணங்களை நாங்கள் பார்த்துக்கிட்டே வரோம். நீட்டு எங்களுக்கு வேணாம், அதற்கு விலக்கு கொடுங்க. பெரிய விஷயம் இதுவும். இதை பற்றி பேசுகிறேன். 3வதா எங்களுடைய மீனவர்கள் எல்லாமே எவ்வளவு துயரத்துக்கு ஆளாகிறாங்க, இலங்கை படையில் எவ்வளவு கஷ்டங்களுக்கு மாட்டிக்கிட்டு சிக்கலுக்கு மாட்டிக்கிட்டு அவதிப்படுறாங்க. அதுக்காக நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் செய்ய வேணாம், சின்னதாக மட்டுமே செய்யுங்க மோடிஜி. கச்சத்தீவை எங்களுக்கு திருப்பி வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாரு. மோடிஜிக்கு இவர் கேட்குறது கச்சத்தீவை பற்றி. நடக்குமான்னு தெரில, எப்போ நடக்கும் அதுவும் தெரில. 2வது நீட் விலக்கு. என்ன, யார் சொல்லியுமே கோர்ட்டு சொல்லியுமே அதை போயிட்டே இருக்குதுங்க. அந்த நீட்டு விலக்குங்கிற அந்த விவகாரம், நீட்டு விவகாரம் போயிட்டே இருக்குது. இப்போ விஜய் அவர்கள் அந்த கோரிக்கை எடுக்கிறார். என்ன, போன தடவை உதயநிதி அவர்கள் இந்த நீட்டை நாங்கள் விலக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அதற்கு உண்டான சட்ட போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கிற இந்த தருணத்திலேயே நீட்டை விலக்கிடுவோம்னு சொன்னீங்களே, விளக்குனீங்களா அப்படின்னு எடப்பாடி அவர்களெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் இந்த விஷயத்த சொல்கிறாரு. இது எந்த வகையில் சாத்தியம்னு தெரியல. என்னுடைய இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னாக்க, இன்னைக்கு இந்தியா முழுவதும் ரொம்ப பரபரப்பாகவும் பதட்டத்தோடையும் பயமாகவும் பார்க்கப்பட்டு இருக்கிறது ஓட் சோர், வாக்கு திருட்டு அப்படிங்கிற விஷயம். இந்த வாக்கு திருட்டு அப்படிங்கிறதுல என்னென்னமோ நடந்துட்டு இருக்குங்க. இறந்து போனவர்களெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க, உயிரோடு இருக்கிறவங்கெல்லாம் இறந்து போயிருக்காங்க. ஒரே 10க்கு 10 கொண்ட வீட்டில் 85 பேர் குடியிருக்காங்கன்னு வாக்காளர் பட்டியலில் சொல்கிறாங்க. 55 வயசு பையனுக்கு 55 வயசு அப்பாவுக்கு 75 வயசில் பையன் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. வீட்டு நம்பர் 1, 2, 3 தாங்க ஆரம்பிக்கும். ஆனால் பல வீடுகளுக்கு வீடு 0 அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. அப்பாவோட பேர் என்னன்னாக்கா ஹெச்டிஎஃப்சின்னு பேங்க் கிடையாது, ஐகோ, ஐகே, ஐசியூ அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேரெல்லாம் போடுறாங்க. இதை பற்றி ஒரு வார்த்தை கூட விஜய் அவர்கள் ஏன் பேசவில்லை? இன்னைக்கு தன்கர் துணை ஜனாதிபதி அவர்கள் ராஜினாமா செய்த விவகாரம் இதுவரை நம் இந்திய திருநாட்டில் நடந்திடாத ஒன்று. அந்த துணை ஜனாதிபதி தன்கர் இப்ப எங்க இருக்கிறாருங்கிறதே தெரியலங்கிற விஷயம், இவர் அதை கூர்ந்து கவனித்தாரா இல்லையா? ஒன்றிய அரசிடம் மோடிஜியிடம் இதை கேட்கலாமா கூடாதா? அதே போல ஆனானப்பட்ட மிஸ்டர் பணிவு அப்படின்னு சொல்லப்படுகிற ஓபிஎஸ் அண்ணனே நீங்க தமிழகத்துக்கு தர வேண்டிய கல்வித்தொகையை கொடுத்தே தீரணும் அப்படின்னு கண்டனம் கொடுத்தாரு. அந்த கல்வித்தொகையை நீங்கள் கொடுக்க வேண்டும் தமிழகத்துக்கு அப்படின்னு மோடிஜிக்கு ஏன் கோரிக்கை வைக்கல அப்படிங்கிற கேள்விகளும் இங்கே மக்கள்கிட்ட இருக்கத்தான் செய்யுது. இது ஒரு பக்கம் இருக்க, வழக்கம் போல போன தடவை முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு சொன்னார் இல்லையா, சார் அப்படின்ட்டுலாம் சொன்னார் இல்லையா, வாட் ப்ரோ, நோ ப்ரோ, ராங் ப்ரோ அப்படின்லாம் சொன்னார் இல்லையா. இந்த தடவை ஸ்டாலின் அவர்களை அங்கிள் அப்படின்னு கேலி செய்கிற விதமாக
பேசினார். அங்கிள் சொல்லுங்க ஸ்டாலின் அங்கிள் அப்படின்றார். சரி, இந்த முறை வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னாக்க, போன தடவை சொன்னது போலவே ஊழல் 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 அப்படிங்கிற விஷயத்தையே இந்த அரசாங்கத்தின் மீது வாரிசு அரசியல்கிறதையும் சொல்லி குற்றச்சாட்டு சொல்கிறார். அதே போல பெண்களுக்கு இது இல்லை, பாதுகாப்பு இல்லை, போதை மருந்து பொருட்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த போதை மருந்து அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளார இங்கே இருக்கிற திரை பிரபலங்கள் நிறைய பேர் சிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பட்டியல் வெளியில் கசிஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த பட்டியலில் நிறைய விஜய் அவர்களும் ஒரு இன்னைக்கு சினிமாவில் நம்பர் 1 தானே, அவருக்கு தெரிந்த பல பேர் கூட இதில் சிக்குவாங்கலாம் சொல்லப்பட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சமயத்தில் போதைப் பொருளை தமிழ் சினிமாவில் ஒழிக்கணுங்கிறத பற்றி கூட விஜய் சொல்லலாம். நான் முன்னின்று நடத்துவேன்னு கூட சொல்லலாம். அட்லீஸ்ட் தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு உடைய கடனை அடைக்கிறதுக்காவது நடிகர் விஜய் அவர்கள் ஏதாவது செஞ்சிருக்கலாம். அட்லீஸ்ட் நடிகர் சங்கத்தில் அந்த யூனியனில், டப்பிங் யூனியனில், துணை நடிகர்கள் யூனியனில் இருக்கிற லட்சக்கணக்கானவர்கள் இந்த கரோனா காலத்தில் கஷ்டப்பட்டப்ப, கரோனாவுக்கு பிறகு வந்து கஷ்டப்பட்டு இருக்கும்போது ரொம்ப வேதனைக்குள்ளானவர்கள் நடிகர் குண்டு கல்யாணம் மாதிரியானவர்கள்னு எத்தனையோ பேர் இன்னைக்கும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. பிந்து கோஷ் அவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் விஜயோட அப்பா படத்தில் வந்து பிந்து கோஷ்லாம் கூட நடிச்சிருக்காங்க, குண்டு கல்யாணம்லாம் கூட நடிச்சிருக்காங்க. இதெல்லாம் பாவம் விஜய் வந்து எஸ்.ஏ. சந்திரசேகரனுடைய படத்தை பார்த்தாக்க தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியான நலிவுற்ற கலைஞர்களுக்கு எந்த உதவியும் இதுவரை செய்யாதவர் இங்கே திமுகவினுடைய ஆட்சியை ஊழலாட்சின்னு சொல்கிறாரே ஒழிய அதற்கு உண்டான எந்த ஆதாரங்களையும் எந்த விஷயத்தையும் சொல்லலை. பொதுவாக சொல்கிறத கோர்ட்டே கண்டிச்சிருக்குங்க. டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி 3 மாதத்துக்கு முன்னாடி வந்த பேப்பர் நியூஸை இன்னைக்கு காலையில் படிச்சுட்டு வந்து பேசுகிறாரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். அதே போல் ஸ்டாலின் அங்கிள், நோ ஸ்டாலின் அங்கிள், நோ அங்கிள், இது ராங் அங்கிள் அப்படின்னு பேசுகிறாரு. உண்மையிலேயே எஸ்.ஏ. சந்திரசேகரன் சின்ன வயசில் கண்டிப்பாக அரை ட்ரௌசர் போட்டுட்டு இருந்த விஜய் அவர்களை கலைஞர் ஐயா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பார். கலைஞர் ஐயா வீட்டில் சந்திச்சிருப்பாங்க. கலைஞரை தாத்தானும் ஸ்டாலின் அவர்களை மாமானும் சின்ன வயசில் விஜய் கூப்பிட்டுருக்கலாம். அந்த அடிப்படையில் விஜய் அவர்கள் ஸ்டாலினை உரிமையோடு மாமா அப்படின்னோ அங்கிள் அப்படின்னோ சொல்கிறதுல நமக்கு எந்த குழப்பமோ எந்த வருத்தமோ கிடையாது. ஆனால் இன்றைக்கு தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்வது என்பது வேறு ஒரு துணியை கொடுக்குமா கொடுக்காதாங்கிறத நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறவர்கள்கிட்டயே நான் விட்டுடுறேன். போதாக்குறைக்கு அந்த உங்களை தான் எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிறார். இப்போ இவர் மட்டும் தமிழகத்தில் இருக்கிற எல்லார் வீடுகள்லையும் இருக்கிறாராம். உங்கள் வீட்டில் என்னை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாராம். ஆனால் பனையூர் வீட்டு வாசலில் யார் வந்தாலும் இவர் பார்க்க மாட்டாராம், கதவு திறக்கப்படாதான். அப்படிப்பட்டவர் உங்கள் குடும்பங்களில் ஒருத்தனா, உங்கள் குடும்பங்களுக்கு கிடைச்ச வெற்றி தான் நான் அடைகிற வெற்றி, நான் வெற்றி அடைஞ்சனாக்கா உங்கள் குடும்பத்துக்கு அடைகிற வெற்றி. இந்த சார்ஜாப்பெல்லாம் சொல்லி எத்தனையோ பயமுள்ளைய ஓட்டு திருட்டு வாங்கிறதுக்கு, ஓட்டு கேட்டு ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு வந்து அவங்களெல்லாம் அடித்து துரத்துனது தான் இந்த தமிழகம்ங்கிறத தாவேகா தலைவர் விஜய் இன்னும் புரிந்து கொண்டு அரசியல் செய்ய வேணும்னு மாநாட்டிலேருந்து வெளியில் வந்த நிறையா பேர் பேசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, மோடி அவர்களை பற்றி பேசும்போது மட்டும் போன தடவையும் இந்த தடவையும் கொஞ்சம் பயத்தோடு பேசுகிறாரு. முகம் பார்த்தியா பயந்துருந்துச்சு. அதே போல் இங்கே ஸ்டாலினை பற்றி பேசும்போது மட்டும் எப்படி பேசுகிறாரு பார்த்தியா, கொடுத்த காசுக்கு கூவுறாங்கப்பா அப்படின்னு ஏதோ ஒரு படத்தில் டயலாக் இருக்கிற மாதிரி அங்கே என்ன நடக்குதுங்கிறது தெரியல. ஆனால் அவர் ஏதோ ஒரு வகையில் சிக்குண்டு திணறிட்டு இருக்கிறாருங்கிறது மட்டும் நமக்கு இந்த விஷயத்தில் தெளிவாக தெரியுது. இருந்தாலும் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் அவர்களே அப்படின்னு சொன்னது சரியா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை எஸ்.ஏ. சந்திரசேகரன் இதற்கு விளக்கம் அளிக்கலாம். நான் கலைஞர் ஐயா வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போகும்போது சின்ன ட்ரௌசர் போட்டுட்டு தான் அந்த விஜய் வருவாப்புல, மூக்கெல்லாம் சிந்தி கலைஞரெல்லாம் தொடச்சி விட்டுருக்காப்புல, அந்த ட்ரௌசருடைய பட்டனை கூட ஸ்டாலின் வந்து விஜய்க்கு போட்டு விட்டுருக்காப்புல, ஒரு பட்டன் அந்து போச்சுன்னு ஊக்கெல்லாம் வேற ஸ்டாலின் போட்டாப்புல. அப்போ மாமான்னு கூப்பிட்டு போகும்போது சைக்கிளில் 2 வீலரில் ஸ்டாலின் வந்து கோபாலபுரத்தில் ஒரு ரவுண்டு எல்லாம் அடித்ததுனால மாமான்னு ஒரு பிரியத்தில் அங்கிள்னு கூப்பிட்டுருக்காப்புல அப்படின்னு இதற்கு எஸ்.ஏ. சந்திரசேகரன் விளக்கம் இருந்தால் தாராளமாக தரலாம். ஏன்னா இது ஒரு கேலியாக ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. வணக்கம்.